The radiant energy from sun incident normally on the surface of the earth is இது ஆக்சுவலா சொல்ல போனா எனர்ஜி ரேடியேட்டட் per second per unit area. Incident on an area is வேணா நம்ம Qன்னு வச்சுக்கலாம். அந்த Q என்னன்னு சொல்லு, எனர்ஜி இன்சிடென்ட் நார்மலி per unit area per second. Stephen's law உடைய left hand side is nothing but 20 kilo calorie per meter squared in minute. Right. What would be have been the radiant energy incident normally on the earth if the sun had a temperature twice its present one? இப்போ எனர்ஜி டெம்பரேச்சர் ஆஃப் த சன்னு டபுள் ஆயிருச்சுன்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம எர்த்து வந்து விடும். The radiant energy from the sun incident normally on the surface of the earth எவ்வளவு? So what would be the radiant energy incident normally on the if the temperature of the sun is twice the present value? சரியா? ஓகே, இதுல சன்னு இது ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், ஆர் ஸ்மால் ஆர். எர்த்து ஸ்மால் கேபிட்டல் ஆர். எப்படி எடுக்கணும்னா சன்னை சுத்தி ஒரு ஸ்பியரை இமேஜின் பண்ணிக்கும். எனர்ஜி கிவன் அவுட் பை த சன்னோ எனர்ஜி ரிசீவ் பை த எர்த்து ஈக்குவல். இப்போ எனர்ஜி ரிசீவ்டுக்கு என்ன ஃபார்முலான்னா Qன்றது எனர்ஜி ரிசீவ்ட் per second per unit area. அப்போ இந்த Qன்றது இதை Qன்னு வச்சிருக்கிறோம். எனர்ஜி ரிசீவ்ட் per second per unit area இன்டு ஏரியா. ஏரியா வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது எர்த் ரிசீவ் பண்ண அந்த ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அந்த எர்த் இருக்கிற ரேடியஸ்ல ஃபுல்லா சர்ஃபேஸ் ஏரியா, அது ரிசீவ் பண்ண ஹீட். Qன்றது எனர்ஜி, கிளியர் ஆகணும், ரிசீவ் per second per unit area. இதேதான் சன் எமிட் பண்ணத Q dash into pi small r square இந்த ரேடியஸ். அப்போ இது சன்னு கொடுத்த ஹீட் எனர்ஜி, இது எர்த் சர்ஃபேஸ் அந்த ரேடியஸ்ல இருக்க அந்த ஸ்பியர், அது சுத்தி இருக்க ஸ்பியர் ரிசீவ் பண்ண ஹீட் எனர்ஜி. இந்த Q டேஷ்ன்றது எதுக்கு ஈக்குவல்னா, இதான் ஸ்டீஃபன்ஸ் லா அப்ளை பண்ண அந்த இடத்துல மட்டும் சிக்மா இன்டு T to the power of 4 equal to Q இருக்க இடத்துல சிக்மா pi r squared equal to energy received by the earth per unit area into pi r squared. என்னென்ன கேன்சல் ஆயிரும், பை கேன்சல். இப்போ இந்த கேஸ்க்கு வருவோம். இந்த கேஸ்ல சர்ஃபேஸ்ல ரிசீவ் பண்ண எனர்ஜி per யூனிட் ஏரியா per செகண்ட். அப்ப Q கொடுத்தாச்சு, எவ்வளவு? 20 into அப்படியே யூனிட்டை மாற்ற வேண்டாம், we have to give the answer in the same unit. R squared divided by equal to sigma into T to the power of 4 into R squared. இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இப்ப என்ன நடந்துச்சா, டெம்பரேச்சர் ஆஃப் த சன் 2 times ஆயிடுச்சா. அப்போ வாட் இஸ் த எனர்ஜி அந்த Q கேட்டிருக்கு. அப்போ சிக்மா இன்டு T இருக்க இடத்துல என்ன போடுவேன், 2T to the power of 4 என்ன வரும், 16 T to the power of 4 into radius of the sun மாறாது, distance received by the earth மாறாது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எனர்ஜி received per second per unit area of earth when the temperature of the sun is double R squared. அவ்வளவுதான். என்ன உனக்கு என்ன வேணும், Q dash வேணும். அதனால் 2 divided by 1 போட்டு எல்லாம் கேன்சல் ஆயிரும். R squared of Q dash by 20 equal to இந்த இடத்துல
இந்த 16 மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும். சரிதானா? 2/1 போட்டதுனால 16 மட்டும்தான், மத்தெல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப Q dash will be equal to, அதான் energy received per second per unit area of Earth is 16 into 20, 320. அதே யூனிட் தான், கிலோ கலோரி per meter square per minute. Answer is 320. இந்த ஃபார்முலாவை நம்ம நேரா கூட மைண்ட்ல வச்சுக் கொள்வது நல்லது. ஒரு பேர் உண்டு, இந்த காலத்து புக்ல இல்ல. இந்த Q dash இருக்க, இது Q, எனர்ஜி ரிசீவ்ட் per second per unit area on the surface of the earth, ஒரு பேர் உண்டு, சோலார் கான்ஸ்டன்ட்னு வாங்க. இது என்னது? Q, amount of heat energy received per second per unit area surface of the earth, on the earth. எர்த்ல ஒரு யூனிட் ஏரியா ரிசீவ் பண்ண ஹீட் எனர்ஜி. எர்த் மேல ஒரு யூனிட் ஏரியா ரிசீவ் பண்ண ஹீட் எனர்ஜி, அதுக்கு பேர் சோலார் கான்ஸ்டன்ட் ஒரு பேர் இருக்கு. சரி, அதை பேஸ் பண்ண சொன்னது.